உங்களுக்கு மூட்டுகளில் வலி இருந்தாலோ, நரம்பு வலி இருந்தாலோ, இல்லைனா எந்த விதமான வலியாக இருந்தாலும் நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை நீங்கள் ஒரே ஒரு முறை செஞ்சாவே போதுங்க. இது உங்களுக்கு உடனடி ஒரு நிவாரணம் கொடுக்கும். இப்போ உள்ள காலத்தில் நிறைய பேர் மூட்டு வலியினாலையும் சயாட்டிக்கா வலியினாலையும் உட்கார்றது கூட சில பேருக்கு சிரமமாக இருக்குங்க. அவங்க நினச்சா கூட எந்திரிச்சு நடக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். இல்லை நிற்கிறது கூட சில பேருக்கு கஷ்டமாக இருக்குது. நரம்புகள் வீக்காக இருக்கிறதுனாலையும் நிறைய பேருக்கு வலி ஏற்படுது. வயதாகிற காரணத்தினாலையும் ஆர்த்ரிட்டிஸ் இருக்கிறதுனாலையும் கூட மூட்டு வலி அதிகமாகுது. உங்களுக்கு வலி இருக்கு, ஏதாவது ஒரு தைலம் வாங்கணுன்னாலும் சரி, இல்லை வலி நிவாரண எண்ணெய்கள் வாங்கணுன்னாலும் சரி, நீங்கள் கடைகளில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அதிக அளவில் பணம் செலவாகுது. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த எண்ணெய்க்கு ரொம்ப குறைவான செலவு மட்டும்தாங்க ஆகும். நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் இதற்கு தேவையான பொருட்களை வாங்கினாலே போதும். அதன் பிறகு அதை திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம். இது கூடவே உங்கள் உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த வலிகளை தீர்க்கக்கூடிய அக்குப்ரெஷர் புள்ளிகள் இருக்கக்கூடிய விரல்கள் எது எது, எந்தெந்த வலிக்கு எந்தெந்த விரல்களை அழுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எண்ணெயை நீங்கள் உங்கள் வீட்டிலையே தயாரிக்கலாங்க. இதை நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த எண்ணெய் நல்லா உங்களுடைய ஸ்கின்ல ஊடுருவி போகும்போது வலியை வேகமாகவே குறைக்குது. அது கூடவே இந்த அக்குப்ரெஷர் புள்ளிகளை நீங்கள் பயன்படுத்தும் போது அடைத்து இருக்கக்கூடிய நரம்புகள் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற பிளாக்கேஜ் எல்லாத்தையுமே இது ஓப்பன் பண்ணுது. இந்த அக்குப்ரெஷர் புள்ளிகள் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. பலருக்கும் எப்போதும் ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் இந்த வலி எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதத்தின் படி உங்கள் உடம்புல மூட்டுக்கள்லையோ அப்படி இல்லைன்னா தசைகள்லையோ வலி இருந்துச்சுனாவே உங்கள் உடம்புல இருக்கிற காற்று மூலப்பொருள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதாவது உங்கள் உடம்புல வாதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காற்று மூலப்பொருள் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சமநிலைப்படுத்தினாவே வலியிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அதை சரி செய்யறதுக்காக தான் இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தும் போது வாயு முத்ரா அப்படின்னு ஒரு முத்ரா இருக்குங்க. அந்த முத்திரையும் சேர்த்து நீங்கள் செய்யும் போது சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது. அதை பற்றியும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே, நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் சரியாக பின்பற்றினாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் நான் சொல்கிற விஷயங்களில் ஏதாவது ஒன்றை விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அதோடைய பலன் கிடைக்காது. சரிங்க, அவ்வளவு சிறப்பான அந்த பெயின் ரிலீஃப் ஆயிலை நம்ம வீட்டில் தயாரிக்கிறது எப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெயின் ஆயில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சிறிய போல் எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கணுங்க. கடைகளில் நீங்கள் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை வாங்கி வச்சு அதை உபயோகப்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும். ஒரு 10 சொட்டுகள் அளவு விளக்கெண்ணெய் இதுக்கு தேவைப்படுது. அதன் பிறகு கடுகு இருக்கு இல்லைங்களா, அதுவே மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய கடுகு கிடைக்கும். இதுல 2 டீஸ்பூன் அளவு மட்டும் இந்த கடுகை நீங்க எடுத்துட்டு அதை இடிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தூளாக்க வேணாங்க, சும்மா லைட்டா இடிச்சா மட்டும் போதும். 2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதையும் கூட நீங்க லைட்டா இடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தையும் 2 ஸ்பூன் அளவு எடுத்து அதையும் கொஞ்சம் இடிச்சு வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ அந்த பெயின் ரிலீஃப் ஆயிலை நம்ம தயாரிக்கிறதுக்கான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த நல்லெண்ணெயையும் விளக்கெண்ணெயும் ஒன்றா கலந்துக்கோங்க. அதன் பிறகு நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விதைகள் எல்லாத்தையுமே இது கூட கலந்துடுங்க. இந்த கலவையை ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணுங்க. ரொம்ப மிதமான சூடில் மட்டும்தாங்க இதை சூடுபடுத்தணும். அதிக தீ வைக்கக்கூடாது, இது கருகிடும். நீங்கள் இதை கருக விடக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை ஊற்றி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம இடித்து போட்ட அந்த விதைகள் எல்லாம் அதில் இருக்கு இல்லைங்களா, அது எதுவுமே நீங்கள் வடிகட்டக்கூடாது. அது அப்படியே அந்த எண்ணெயோடையே இருக்கட்டும். இந்த எண்ணெயில் அந்த விதைகள் எவ்வளவு நாள் ஊறுதோ அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். சரிங்க, இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கையில் சிறிதளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வலி எங்கே இருக்கோ, எந்த மூட்டுக்களில் உங்களுக்கு வலி இருக்குது, இல்லை இடுப்பில் வலி இருக்கா, அப்படி இல்லைன்னா உங்களுடைய கால் மூட்டில் வலி இருக்கா, எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல நல்லா அந்த எண்ணெயை தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணி கொடுங்க. இல்லை உங்களுக்கு
தனிப்பட்ட முறையில் மாடியில் இடம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் உட்காந்து கூட நீங்கள் இந்த எண்ணெயை தேய்க்கலாம். இதை நீங்கள் சூரிய ஒளியில் உட்காந்து செய்யும் போது உங்களுக்கு வைட்டமின் டியும் கிடைக்குது. நீங்கள் எப்போ இதை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னாலும் எவ்வளவு தேவையோ அதை மட்டும் கொஞ்சமாக எடுத்து ஸ்லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் இதை பயன்படுத்தினீங்கன்னா இதோட பலன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அக்குப்ரெஷர் புள்ளிகளை நீங்கள் அழுத்துறது மூலமாக இது தூண்டப்படுது. இந்த புள்ளிகள் உங்கள் உடம்பு முழுவதுமே இணைக்கப்பட்டிருக்கு. அதனால உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அதற்கான புள்ளிகளை நீங்கள் அழுத்தும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வலிகள் சரியாகுது. சரிங்க, இப்போ நீங்கள் தயாரித்து வச்சுருந்த அந்த எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து 2 கையிலையுமே நல்லா தேய்ச்சிக்கோங்க. 2 கைகள்லையும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த உள்ளங்கை, அதன் பிறகு இந்த மணிக்கட்டு எலும்பு இருக்கு இல்லைங்களா, இந்த இடங்கள் இங்கே எல்லாமே நீங்கள் நல்லா அந்த எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கழுத்து வலி இல்லைன்னா தலைவலி இது 2ம் இருக்குது அப்படின்னா இந்த கட்டை விரலுக்கு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. இது நீங்கள் ஒரு நிமிஷம் பண்ணால் கூட போதும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உங்களுக்கு வலி இப்போ கைகளில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கட்டை விரலுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த 2 விரல்களையுமே நீங்கள் நல்லா அழுத்தணும். இந்த விரல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா அழுத்துங்க. அதுவே உங்களுக்கு கால் வலி அப்படி இல்லைன்னா கால் மூட்டில் வலி அப்படின்னா இந்த 2 விரல்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த மோதிர விரலும் இந்த சிறிய விரல் இருக்கு இல்லைங்களா, இது 2த்துலேயுமே நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். உங்களோட இந்த மணிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதி இங்கேருந்து போகக்கூடிய நரம்புகள் உங்களுடைய உடம்புல எல்லா இடத்துலையுமே போகுதுங்க. அதனால இந்த இடத்துலையும் நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி விரல்களில் இப்படி அழுத்தம் கொடுக்கறத நீங்கள் உங்களுக்கு வலியே இல்லைன்னா கூட செய்யலாம். இது ரொம்பவே உங்கள் உடம்புக்கு நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் பல நோய்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும். ஒரு அரை பக்கெட் அளவு வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கோங்க. 2 சிட்டிகை அளவு படிகாரத்தோட தூள் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து இந்த தண்ணீரில் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவு பட்டை இருக்கு இல்லைங்களா, நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோமே, அந்த பட்டையில் ஒரு 1 இன்ச் அளவு ஒரு துண்டை எடுத்துட்டு அதையும் நீங்கள் இந்த தண்ணீரில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தூங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி உங்கள் 2 கால்களையுமே இந்த வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு 10 நிமிஷம் வைங்க. இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராகுதுங்க. உங்கள் நரம்புகளில் ஏதாவது அடைப்பு இருக்குன்னா அந்த அடைப்புகளை இது திறக்குது. உங்கள் கால்களில் வலி இருந்தாலோ இல்லை வீக்கம் இருந்தாலோ அதையும் இது குறைக்குது. முக்கியமாக வலி எதுவுமே இல்லாமல் தூங்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்குது. உங்களுக்கு லோ பிபி ஹை பிபி இது 2ம் இருக்குன்னா நீங்கள் இந்த முறையை மட்டும் செய்யாதீங்க. டயபெட்டிஸ் இருக்கவங்களும் இதை செய்யாதீங்க. கால் வலி இருக்கிறவங்க இந்த தண்ணீரில் கால் வைக்கும் போது சீக்கிரமாகவே அந்த வலி சரியாகுங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த வாயு முத்ரா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கட்டை விரலோட அடிபாகத்தில் போய் இந்த விரல் படணும், இந்த ஆட்காட்டி விரல். அதன் பிறகு கட்டை விரலை வச்சு நல்லா அழுத்திடுங்க. மீதி 3 விரல்களும் நல்லா நேராக வச்சிடுங்க. நீங்கள் இரவு நேரத்தில் இந்த தண்ணீரில் கால்களை வைக்கிறீங்க இல்லைங்களா, அந்த நேரத்தில் கூட உங்கள் கை சும்மா தானே இருக்கும். அப்போ நீங்கள் இந்த வாயு முத்ராவை செய்யலாம். இப்படி நீங்கள் அழுத்திக்கிட்டே உட்காந்துருக்கலாம். 2 கைகளையுமே செய்யுங்க. உங்களுடைய கவனம் வேற எங்கேயும் சிதறாமல் மூச்சை மட்டுமே நீங்கள் கவனிச்சுட்டு இந்த முதிரையை செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ நான் இந்த காணொலியில் சொன்ன அந்த எண்ணெயை தயாரித்து அதை பயன்படுத்துங்க. அதன் கூடவே நான் சொன்ன அக்குப்ரெஷர் புள்ளி, அது கூடவே இந்த வாயு முத்ரா, இரவு நேரத்தில் தண்ணீரில் கால்களை வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா நீங்கள் முதல் முறை செய்யும் போதே இது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபை கொடுக்கும். அப்போ நீங்கள் தொடர்ந்து உங்களால் செய்ய முடியும். உங்கள் வலி கண்டிப்பாக குறையும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயன் தர மாதிரியே உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களுக்கோ இது தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.